டு அரசுவை அட்டில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வறுவல். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு. இந்த வறுவல் செய்கிறதுக்காக நான் 3/4 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் சூடான பிறகு நட்சத்திர சோம்பு 1, பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 1, அன்னாச்சி முக்கு 1, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 2 முழுசாக போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கி வரணும். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வணங்கி செவந்து வரணும். செவந்து வந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். இதில் 3/4 kg சிக்கன் எடுத்துருக்குறோம். இதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டிருக்கிறேன். லெக் பீஸை கோடு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் நல்லா. சிக்கன் வறுவல் பிரியாணி, நான், சப்பாத்தி, சாதம் இதோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம், சாம்பார் சாதம் இதோடு தொட்டுக்கவும் இது சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம மசாலா போடுறப்ப மீதியை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணியே ஊற்றாமல் தான் செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றாமல் இது கொஞ்சம் சிம்மில் வச்சே தான் இது செய்ய போகிறோம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். இதில் தயிர் 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 60 ml சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து சிம்லியே வச்சு நல்லா கிளறி விட்டு போகிறோம். தயிர் சேர்த்துறப்ப அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிரேவியும் வரும். அதே சமயம் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். இப்போ கவர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. இதோட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம். இது கரம் மசாலா வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா போடுறப்ப சிக்கன் இதில் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி உப்பு நம்ம பாதி தான் போட்டிருந்தோம். இப்போ மீதியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவியில் பிரியாணி மசாலா சேர்த்தி பாருங்கள், இது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்து சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் நல்லா காரம் நல்லா தெரியும். அதனால் மிளகு லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நம்ம இப்பயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் நல்லா இது கொஞ்சம் சுக்கா மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா இது நல்லா ட்ரை ஆகி வரும். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறி விட்டால் நல்லா கிரேவி கெட்டி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.